கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் இன்னும் மென்மேலும் மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 28 அதன் 25. அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்தில் குடியிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இவர்களை அலைய பண்ணுகிற 2 நிகழ்வுகள் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தீரு ஒரு மனிதனாக மனிதர்கள் குடியிருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அவர்கள் தங்களை தேவர்களாக அல்லது தேவனைப் போல எண்ணிக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அது 1-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ள முடிகிறது. 11-19 வசனம் வரைக்கும் விழுந்து போன லூசிபராகிய அந்த பிசாசினுடைய வீழ்ச்சியினுடைய நிலை குறித்தும் அவனுக்குரிய ஸ்தானத்தை குறித்தும் சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் 20 முதல் கடைசி வரைக்கும் உள்ள வசனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பையும் மறுபடியும் கர்த்தர் அவர்களை தேவனுடைய இரக்கத்தினாலே நிலைநாட்ட பண்ணுவதையும் குறித்து சொல்லப்படுகிறது. இதில் கவனிக்க வேண்டும், சாதாரணமாயிருந்த மனிதர்களை விழுந்து போன பிசாசானவன் தேவர்களைப் போல சித்தரிக்க பண்ணி தேவனுடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் மீட்டு கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவர்களுடைய வஞ்சகத்தினாலே சாதாரண மனிதர்கள் அவர்களை பெருமை கொள்ள வைத்து அவர்களை முக்கிய நபர்களாக காண்பித்து அவர்களை தேவர்களாக மாற்றி அவர்கள் மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய கற்பனைகளை விட்டும் தேவனுடைய பிரமாணங்களை விட்டும் அழிவிலகி கெட்டுப்போவதற்கும் சிறை இருப்புக்குள் அகப்படுவதற்கும் ஏதுவான காரியத்தை நடப்பித்த சாத்தானுடைய தந்திரங்களுக்கு தங்களை விற்று போட்ட நிலையிலிருந்து கர்த்தர் மறுபடியும் அவர்கள் அந்த உணர்வடைந்து வசனத்திற்கு நேராய் திரும்பின பொழுது அவர்களை மீட்டு ரட்சிக்கிறதை குறித்து இங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்டதான வெளிப்படையான காரியங்களிலே மனிதன் ஈடுபடாவிட்டாலும் இன்றைக்கு மனிதன் கிறிஸ்தவத்துக்குள்ளே பாருங்கள், மனிதர்களை தெய்வமாக இயேசுவை விட கொண்டாடுகிற ஜனங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் தேவ ஊழியர்களாக இருக்கலாம், பிரபல்யமானவர்களாக இருக்கலாம், அவர்களை தெய்வங்களாக கொண்டாடுகிற அவர்களை ஒரு பெரிய ஆண்டவரை விட ஒரு கனம் படைத்தவர்களாக எண்ணி அவர்களையே சார்ந்திருக்க பண்ணுகிற பிசாசின் தந்திரங்களுக்கு இன்றைக்கு சபைகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பயங்கரமான பிசாசின் தந்திரத்தின் சிறையிருப்பின் அனுபவம். இவைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் வசன தெளிவு சபைகளுக்கும் ஜனங்களுக்கும் உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் மனிதனை மனிதனாக வைத்து தேவனை தேவனாக வைத்து பணிந்து கொள்ளத்தக்கதான ஞானமுள்ள வசன அறிவோடு கூடிய இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆண்டவருடைய கிருபையினாலே வசன அறிவில்லாதவர்கள் தான் சாதாரண மனிதனை பிசாசின் தந்திரத்துக்கு உட்படுத்தி தேவனைப் போல புகழ வைத்து தேவனைப் போல மதிக்க வைத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமை மனிதனுக்கு கொடுக்க வைத்து தேவ அன்பிலிருந்து விலக பண்ணுகிற சாத்தானுடைய தந்திரத்துக்கு விழுந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். நம்முடைய வாழ்விலே மனிதர்கள் தான், தேவ ஊழியர்கள் தான். அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்களை தவிர ஆராதிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. தேவனுடைய நாமத்தினால் இந்த தெளிவோடு கூட நம்முடைய வாழ்வை நாம் தேவனுக்குள் வசனத்தின்படி காத்திருப்போம் என்றால் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணின யாக்கோபினுடைய சிறப்பான சுதந்திரத்திலே நம்மையும் நிலைக்க பண்ணி நம்மை மகிமைப்படுத்துவார். தேவன் தாமே நம்மை அப்படியே தெளிவான மனநிலையோடு கூட இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருக்குள் நிலைநிற்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்ப உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த காலை நேரத்தில் இந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் தந்திருக்கிற வேத வெளிச்சத்திற்காக ஸ்தோத்திரப்பா. சாதாரண மனிதனையும்
ஆண்டவரை தேவர்களாக்குகிற விழுந்து போன பிசாசனுடைய தந்திரங்கள் இன்றைக்கும் சபைகளுக்குள்ளே ஆண்டவரை தேவ ஜனங்களுக்குள்ளே தலைவிரித்து ஆடுகிறதை கண்ணார பார்க்கிறோம். ஆண்டவரே தேவனே, எந்த தேவ ஊழியர்களானாலும் தேவ மனுஷர்களானாலும் மனுஷிகளானாலும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று மதிக்கப்படத்தக்கவர்களை தவிர ஆராதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. அவர்களை நம்பி வாழக்கூடிய உழவர்கள் அல்ல. தகப்பனே, கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், கர்த்தர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர், கர்த்தர் ஒருவரே நம்பிக்கைக்குரியவர். இந்த வசன தெளிவிலே தேவ பிள்ளைகள் வாழும்போது அவர்களுக்குரிய யாக்கோபின் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோமே. இதில் நிலைத்திருக்க கிருபையை தாரும். பரிசுத்த ஆவியானவரை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.